نحمده ونستعينه ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله فأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نجاني الله وإياكم اللهم آمين. உலகை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி நபியாக வந்து எமக்கு வாழ வழிகாட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபீன்கள் மற்றும் இறுதி வரை இந்த தீனுல் இஸ்லாத்தை வாழ்வு நெறியாக ஏற்று நடக்கின்ற முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்ததன் பின்னால் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவின் இறை இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபடுமாறும் வாழ்வின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவனை பயந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் அன்பு கட்டளையிடுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் பிறந்து வளர்ந்த எமது தாய் நாடு மிக மோசமான ஒரு மனிதாபிமான அவலத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்டிலே இன்னும் ஒரு நாள் காலை பொழுதை நாங்கள் அடைந்து ஆரோக்கியமான உடம்போடு மனநிறைவான உள்ளத்தோடு மனம் மகிழ காலை உணவை உண்டுவிட்டு பகலுணவை எதிர்பார்த்தவர்களாக தொழுகையை நிறைவேற்றிவிட்டு வீடு திரும்பி ஒரு குட்டி தூக்கம் போடலாம் என்கின்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இந்த பள்ளிவாசலிலே வீற்றிருக்கின்ற இந்த தருணத்தில் 10 மாதம் சுமந்தெடுத்த தாய் தான் வளர்ந்த என்னை வளர்த்தெடுத்த இந்த மண்ணில் எந்த இடத்திலே புதையுண்டு இருக்கிறாளோ என்று தெரியாமல் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ உள்ளங்கள், தான் பிறந்து வளர்ந்த ஆசையாக உழைத்து செதுக்கிய வீடு மண்ணோடு மண்ணாய் போய் தரைமட்டமாக இருக்கின்ற கவலையோடு வியர்வையை இரத்தமாக சிந்தி தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நோக்கமாக கொண்டு கட்டியெழுப்பிய வியாபாரம் ஒரு கணப்பொழுதில் கண்ணீர் கரைவது போல் மண்ணில் கரைந்து போன காட்சியை இன்னும் நினைத்து பார்த்து அந்த பிரமிப்பிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ உள்ளங்கள் எங்களுடைய தாய் நாட்டிலே இப்போது இருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, கடந்த வெள்ளிக்கிழமை இந்த ஜும்மா பிரசங்கம் இங்கு நடைபெறுகின்ற போது எங்களுடைய நாடு மிக மோசமான ஒரு காலநிலை மாற்றத்தை சந்தித்தது. சுமார் 3 நாட்கள் நீடித்த அந்த மாற்றம் எங்களுடைய நாட்டினுடைய எதிர்காலத்தையே புரட்டி போடுகின்ற கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது என்பதனை இங்கிருந்து பேசுகின்ற என்னை விட சமூக வலைதள பக்கங்களோடு நெருக்கமாக உறவை வைத்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் நன்கு அறிந்திருப்பீர்கள். இதனை அரசியல் ரீதியாக எப்படி அணுகலாம், பொருளாதார ரீதியாக எந்த கண்ணோட்டத்திலே அணுகலாம்,
இதனை நாங்கள் இன்னும் 25 வருடங்களுக்கு பின்னர் எங்களுடைய நாட்டை எப்படி கட்டியெழுப்பலாம் என்கின்ற பல்வேறு கோணங்களில் தகவல்களை நாங்கள் எங்களுடைய மூளைக்குள்ளால் நிரப்பி வைத்திருக்கிறோம். அதனை தாண்டி இந்த சவாலான சூழலை ஒரு முஸ்லிம் சுவனத்தை நோக்கி அவனுடைய பயணத்தில் ஒரு மைல்கல்லாக எப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு கோணத்தில் ஒரு சில விடயங்களை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, இத்தகைய நெருக்கடிகள் சோதனைகளை அல்லாஹு தஆலா இந்த வாழ்வினுடைய ஒரு பக்கமாக அதனுடைய ஒரு இயல்பான அம்சமாக மாற்றியிருப்பதாகவும் இந்த சோதனைகளின் மூலமாக நீங்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுவீர்கள் என்றும் இந்த சோதனைகளை நீங்கள் எப்படி கடந்து வருகிறீர்கள் என்பதனை அல்லாஹு தஆலா பரீட்சிப்பதாகவும் அல் குர்ஆனிலே வாக்களித்திருக்கிறான். சூரத்துல் அம்பியாவினுடைய 35வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், நிச்சயமாக ஒவ்வொரு ஆன்மாவும் மரணித்தே தீரும். வனப்லூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, நாங்கள் நலவு கெடுதி இரண்டையும் வைத்து உங்களை நிச்சயமாக சோதிப்போம். ஏனெனில் வ இலைனா துர்ஜஊன், நீங்கள் ஒரு நாள் எங்களிடத்திலேதான் திரும்பி வர இருக்கிறீர்கள். திரும்பி வருகின்ற போது நீங்கள் இந்த சோதனைகளை எப்படி எதிர்கொண்டீர்கள் என்பதற்கான விளைவை, இறுதி முடிவை நான் உங்களுக்கு அறிவிப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட நெருக்கடியினால் சொத்துக்களை, உயிர்களை, உடைமைகளை இழந்தவர்கள் மட்டும் இப்போது சோதிக்கப்படவில்லை. மாற்றமாக இந்த சோதனைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களும் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சொத்தை இழந்து எப்படி சோதிக்கப்படுகிறார்களோ, உயிர்களை இழந்து எப்படி சோதிக்கப்படுகிறார்களோ, உடைமைகளை இழந்து எப்படி சோதிக்கப்படுகிறார்களோ, மறுபுறம் ஆரோக்கியமான வாழ்வை, பாதுகாப்பான சூழலை, அன்றைய நாளுக்கான செலவை, உணவை உத்தரவாதப்படுத்தி பாதுகாப்பாக வைத்திருக்கின்ற ஏனைய மனிதர்கள் இத்தகைய நெருக்கடியான சூழலிலே எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதனை மறுபுறத்தில் அல்லாஹு தஆலா சோதித்துக் கொண்டிருக்கிறான். எனவே இழந்து சோதிக்கப்படுவதை போன்று அல்லாஹு தஆலா மறுபுறத்தில் தந்து பாதுகாத்து எங்களுடைய எதிர்வினையாடல் எப்படி இருக்கிறது என்பதனை அல்லாஹு தஆலா சோதித்துக் கொண்டிருக்கிறான். எனவே வாழ்க்கை போராட்டத்தினுடைய சோதனைகளினுடைய ஒரு பகுதியாக இது இருக்கிறது. அல்லாஹு தஆலா இழப்புகளை தந்து மாத்திரம் சோதிக்கவில்லை, அல்லாஹு தஆலா இழப்புகளிலிருந்து பாதுகாத்து எங்களை சோதிப்பான் என்பதனை இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எனவே எப்படி சோதிக்கப்பட்டவர்கள், இந்த இழப்புகளை சந்தித்தவர்கள், வனபுலூக்கும் பிஷ்ஷர், மோசமான அல்லது கஷ்டமான அல்லது மனது ஏற்கத்தகாத விடயங்களிலிருந்து சோதிக்கப்படுகிறாரோ, வனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர், எந்த இழப்புகளையும் சந்திக்காதவர்கள் நலவுகள் கொடுத்து சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த தருணத்திலே இத்தகைய சோதனையின் போது எப்படி எதிர்வினையாற்றுகிறோம் என்பதனை அல்லாஹு தஆலா எங்களை வைத்து பரிசீலித்துக் கொண்டிருக்கிறான் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே எங்களை பாதுகாத்திருக்கிறான். அவர்கள் பாவிகள் என்கின்ற மனப்பாங்கும் பெற தேவையில்லை. அழிக்கப்பட்டவர்கள் இவர்கள் சந்தோஷம், இந்த குற்றங்களோடு பாவங்களோடு இருந்தவர்கள் என்கின்ற முன் தீர்மானங்களுக்கும் நாங்கள் வர வேண்டிய தேவை கிடையாது. அது குறித்த வித்தியாசமான பார்வைகள், கண்ணோட்டங்கள் இருக்கின்றன. மனிதனுக்கும் அல்லாஹு தஆலாவுக்கும் இடையிலே இருக்கின்ற இடைவெளிகளிலே தீர்மானம் எடுக்கின்றவர்களாக மனிதர்கள் ஒருபோதும் மாறிவிடக் கூடாது. எங்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், நாட்டத்தை வைத்து அல்லாஹு தஆலா எங்களை சோதிக்கலாம். எனவே எங்களுடைய சொல்களை, எங்களுடைய செயற்பாடுகளை, எங்களுடைய நடத்தைகளை நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருப்பதனூடாக இந்த நலவின் மூலமாக சோதிக்கப்படுகின்ற சோதனையிலிருந்து நாங்கள் தாண்டி செல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று உயிர்களை இழந்தவர்களுக்கு, உடைமைகளை இழந்தவர்களுக்கு தன்னுடைய உழைப்பை ஒட்டுமொத்தமாக கொடுத்துவிட்டு அடுத்து என்ன நடக்க இருக்கிறது என்று எதிர்பார்த்திருக்கின்றவர்களுக்கு ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்கின்ற ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம்தான்
இன்றைய சூழலிலே ஆறுதலாக அமையக்கூடிய வார்த்தை. அந்த இழப்புகளை எந்த ஒரு இழப்பையும் சந்திக்காத நான் இந்த மேடையிலிருந்து சர்வசாதாரணமாக நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிச் செல்வதனால் மிகலகுவாக கடந்துவிட முடியாது. அந்த வேதனை, அந்த கஷ்டம் எப்படி இருக்கும் என்பதனை நாங்கள் உணர்வுபூர்வமாக உணர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் அல்லாஹு தஆலா இத்தகைய நியதிகளை நீங்கள் கடந்து வாருங்கள், இத்தகைய சோதனைகளை நீங்கள் கடந்து வாருங்கள், அந்த இடத்திலே நீங்கள் சரியாக பொறுமையை கையாண்டு இந்த தடையை நீங்கள் கடந்து வருவீர்களாக இருந்தால் உங்களுக்கான பதிலீடு மிகச் சிறப்பானதாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா வாக்குறுதி சொல்லுகிறான். வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃப், கொஞ்சம் பயத்தை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம். வல்ஜு, உங்களுக்கு பசியை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம். வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உங்களுடைய சொத்துக்களிலிருந்து, உங்களுடைய செல்வங்களிலிருந்து, நீங்கள் நேசிக்கின்ற மனிதர்களிலிருந்து சிலவற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டு உங்களை சோதிப்போம். வபஷ்ஷிரி சாபிரீன், இந்த சந்தர்ப்பத்தில் சலித்து விடாமல், இந்த சந்தர்ப்பத்தில் பொறுமை இழந்து விடாமல் நிதானத்தை கடைபிடிக்கின்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுப செய்தி சொல்லுகிறான். அவர்களுக்கான நற்செய்தியை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக இந்த பொருள்கள், இந்த உடைமைகள், இந்த சொத்துக்கள் எப்படி எங்களிடமிருந்து அகற்றப்பட்டு எங்களுடைய கைகளிலிருந்து சென்று விட்டனோ அதே போன்று எங்களுடைய உடைமைகள் சென்றது போன்று எங்களுடைய உயிர்களும் நீங்குகின்ற ஒரு நாள் வரும். அந்த நாளிலே நாங்கள் அந்த ரப்பை நோக்கி செல்ல இருக்கிறோம் என்கின்ற அந்த யதார்த்தத்தை உணர்ந்து அத்தகைய உணர்வோடு நீங்கள் பொறுமையை கையாண்டு கொண்டால் உங்களுக்கான சுப செய்தி இருக்கிறது. உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அத்தகைய புரிதல் ஒரு மனிதனுக்கு ஏற்படுமாக இருந்தால் அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலாவின் சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹு தஆலாவினுடைய ரஹ்மத் இறங்குகிறது, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே இழந்தவர்களுக்கும் இழக்காமல் பாதுகாக்கப்பட்டவர்களுக்குமான செய்தி இதுதான். இதனை நாங்கள் ஆழமாக மனதிலே வைத்துக் கொள்வோம். இரண்டாவதாக இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம், இது அல்லாஹு தஆலாவினுடைய ஒரு எச்சரிக்கை. மனிதன் அல்லாஹு தஆலாவை மறந்து வாழ்கின்ற போது இந்த உலகத்திலே அவன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான், அதற்கான நோக்கம் என்ன, நான் என்ன ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை பற்றி மீட்டி பார்ப்பதற்கு அல்லாஹு தஆலா தருகின்ற ஒரு எச்சரிக்கை, ஒரு அலர்ட் அல்லது ஒரு அபாய மணி. மறுமை நாள் ஏற்படும், பூமி இரண்டாக பிளக்கும், நெருப்பு பிளம்புகள் வரும், நீரினால் அழிக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் உள்ளம் அதனை கண்டுகொள்ளாது. ஆனால் இன்றைய நாட்களிலே சமூக வலைதளங்களிலே பதியப்படுகின்ற வீடியோக்களை பார்க்கின்ற போது, அந்த நீருடைய வேகத்தை பார்க்கின்ற போது, அடித்து செல்கின்ற காட்சிகளை பார்க்கின்ற போது, வீடுகள் தரைமட்டமாக்கப்படுகின்ற காட்சிகளை பார்க்கின்ற போது, மனிதனுடைய எல்லா வகையான தொழில்நுட்பங்களும் தோற்று போய் தலை குனிந்து நிற்கின்ற போது அல்லாஹு தஆலா உரத்து சொல்லுகிறான், என்னால் இதனை சாத்தியப்படுத்துவதற்கான எல்லா வகையான சாத்திய கூறுகளும் உள்ளன. எனவே உன்னுடைய பால்பட்ட மனம், உன்னுடைய இறந்து போன மனம் நல்லுணர்வு பெற மறுக்கிறதா? இத்தகைய எச்சரிக்கைகளிலிருந்து நீ உணர்வு பெற்றுக்கொள் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இதை வைத்திருக்கிறான். வமா நுர்சிலு பில்லாயாத்தி இல்லா தஹ்வீஃபா, உங்களை நாங்கள் எச்சரிக்கையூட்டுவதற்காக வேண்டி எங்களுடைய அத்தாட்சிகளை அனுப்பி கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலப்பகுதியிலே சூரிய கிரகணம் ஏற்பட்ட போது ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு ஹதீஸுடைய தொடரிலே இடைநடுவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், வலாகின்னஹுமா ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ், சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படுவது அல்லாஹு தஆலாவினுடைய அத்தாட்சிகளிலே இரண்டு. யுகஃபிஃபு பிஹிமா இபாதஹு ஃபஇதா ரஅய்தும் ذلك ஃபஸல்லு வத்உ ஹத்தா யன்கஷிஃப மா பிக்கும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இத்தகைய அத்தாட்சிகளை கண்டால் நீங்கள் அல்லாஹு தஆலாவின் பக்கம் செல்லுங்கள், தொழுகையை தொழுது துஆ கேட்டு நீங்கள் அதிலிருந்து மீண்டு வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த அழிவுகளின் போது, இந்த நிகழ்வுகளின் போது நாங்கள் எங்களை மீட்டி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்களுக்கான எல்லா வகையான சந்தர்ப்பங்களையும் தந்திருக்கின்ற போது நான் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மீட்டி பார்ப்பதற்கு அல்லாஹு தஆலா ஒரு எச்சரிக்கையாக ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருக்கின்ற எங்களுடைய உடன்பிறவா உறவுகள் சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள், உயிர்களை இழந்திருக்கிறார்கள், உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இன்னும் அவகாசம் இருக்கிறது. அதனை மீட்டெடுப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது, மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும், எங்களுடைய தொண்டை குழிகளை எங்களுடைய ரூஹ் அடைந்து கொள்கின்ற போது, லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் என்று நாங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே மன்றாடினாலும் சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது. வாழ்வை திருப்பி கட்டி எழுப்புவதற்கான ஒரு கண அவகாசமும் வழங்கப்பட மாட்டாது. சொத்துக்களை பகிர்ந்தளிப்பதற்கான ஒரு வார்த்தையை கூட உச்சரிப்பதற்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்பட மாட்டாது. எனவே நல்லுணர்வு பெறுங்கள் என்று அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பார்த்து எச்சரிப்பதற்காக இத்தகைய படிப்பினைகளை தருவதாக அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இது முக்கியமான இரண்டாவது விடயம். மூன்றாவது மிக முக்கியமான விடயம், அல் குர்ஆன் சொல்லுகின்ற முக்கியமான செய்தி, இத்தகைய அழிவுகளை சந்திப்பதற்கான காரணம் மனிதர்களே உங்களுடைய பொறுப்பற்ற செயற்பாடு. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து அவற்றுக்கென்று சில நியதிகளை வைத்து அவற்றை ஒழுங்காக இயக்கிக் கொண்டிருக்கிறான். அதனை அல்லாஹு தஆலா சுனனுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய பிரபஞ்ச நியதிகள் என்று சொல்லுகிறான். அதனை விஞ்ஞானம் என்று சொல்லுகிறோம், அல்லது பௌதீக விதிகள் என்று சொல்லுகிறோம். அந்த பௌதீக விதிகளின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மனிதன் அவற்றை நிர்வகிக்கிறான் என்கின்ற பெயரிலே செய்கின்ற குளறுபடிகளின் காரணமாக வருகின்ற விளைவுகள். எனவே இத்தகைய மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்துவீர்களாக இருந்தால், உலகனுடைய சமநிலையை குலைக்கின்ற விதத்திலே உங்களுடைய நடவடிக்கைகள் அமையுமாக இருந்தால், அதற்குரிய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கான ஒரு செய்தியை சொல்லுகிறார். இலங்கையினுடைய மத்திய மாகாணத்திலே ஒரு பிரதேசம் இருக்கிறது. ஒரு சிறிய மழை பெய்தாலும் அதனுடைய பொருளாதாரம் பெரிதளவு பாதிக்கப்படுகின்ற அளவுக்கு அந்த நகரம் வெள்ளத்திலே மூழ்கி விடுகிறது. அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே விழுகின்ற மழை துளி இந்த மண்ணோடு சேர்வதற்கும் அது ஓடிச் சென்று கடலோடு கலப்பதற்குமான ஏற்பாடுகளை அவன் நியதியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்புகிறான் என்கின்ற பெயரிலே அவற்றில் செய்கின்ற குளறுபடிகளின் காரணமாக அதற்குரிய மோசமான விளைவுகளை அவன் சந்திக்கிறான். இப்போது நாங்கள் இதனை தண்டனை என்று சொல்லுவதா, சோதனை என்று சொல்லுவதா, அல்லது அல் குர்ஆன் சொல்லுவது போன்று லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ், வானத்திலும் பூமியிலும் கடலிலும் எத்தனையோ குளறுபடிகளின் காரணமாக அழிவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எதன் காரணமாக? பிமா கஸபத் ஐதின் நாஸ், அது மனிதன் சம்பாதித்துக் கொண்டதன் காரணமாக என்று அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே நாம் சூழலை நிர்வகிப்பதற்காக வேண்டி ஹுவ அன்ஷாக்கும் மினல் அர்தி வஸ்தஅமரக்கும் ஃபீஹா, இந்த பூமியை நிர்வகித்து மனிதன் வாழ்வதற்கான இடமாக நிர்வகிப்பதற்கான பொறுப்போடு வழங்கப்பட்ட அந்த மனிதன் அதனை பாதுகாக்குகின்றானா, அழிக்கின்றானா, அந்த அழிவினுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதனை மீட்டி பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹு தஆலா இதனை தந்திருக்கிறான். எனவே மனிதனே, மூன்றாவதாக நீ உன்னுடைய செயற்பாடுகள், உன்னுடைய நடவடிக்கைகள் இந்த பூமியினுடைய சமநிலையை குழப்புவது போன்று அமைந்திருக்கிறதா, அதனுடைய பொது நியதிகளுக்கு முரண்பாடானதாக இருக்கிறதா என்பதனை மீட்டு பாரு என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்ற வண்ணம் அமைந்திருக்கிறது. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நான்காவது மிக முக்கியமான விடயம், வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா தஹ்ஸூஹா, அல்லாஹு தஆலாவுடைய அருள்களை நாங்கள் கணக்கிட்டு பார்த்தால் அவற்றை கணக்கிலிட்டு
முடிக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை சூழ இலங்கையினுடைய மிக நீளமான நதி இருக்கிறது. ஆனால் ஒரு சொட்டு தண்ணீரை கொடுக்க முடியாது. பாதிக்கப்பட்ட சில இடங்களை சூழ கடல் வளம் இருக்கிறது. ஆனால் பசிக்கு ஒரு மீனை பிடித்து சாப்பிட முடியாது. கண்ணுக்கெட்ட குடிநீர் கிடைக்காதா என்று ஏங்குகின்ற அளவுக்கு தண்ணீர் என்று சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தருணத்திலே பள்ளிவாசலுக்குள்ளால் எத்தனை சொட்டு நீர் வீணாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பள்ளிக்கு வெளியிலே வுது செய்கின்ற இடத்திலே எத்தனை சொட்டு நீர் வீணாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று ஒரு போத்தல் தண்ணீருக்காக வேண்டி எத்தனையோ சொந்தங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆடைகள் இன்றி தன்னுடைய ஔரத்தை மறைத்துக் கொள்வதற்காக வேண்டி, தன்னுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி முடியாமல் பெண்கள் மறைந்திருக்கிறார்கள். எத்தனையோ வாய்ச்சோறு கவல உணவுகள் இன்று வீணாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே 6 நாள் ஒரு சொட்டு தண்ணீரும் இல்லாமல் பசியோடு எங்களுடைய நாட்டிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றை நாங்கள் புறக்கணிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலாவினுடைய தண்டனைகளுக்கு, சோதனைகளுக்கு நாங்கள் உட்படுவோம் என்பதனை புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கின்ற இந்த கேள்விக்கு நாங்கள் இப்போது பதில் சொல்லிக் கொள்வோம். குல் அரஐதும் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரா ஃபமன் யஅதீக்கும் பிமாஇன் மஈன். நீங்கள் குடிக்கின்ற நீர் புளிப்பு சுவை உள்ளதாக மாறி உப்பு நிறைந்ததாக மாறினால் உங்களுக்கான குடிநீரை கொண்டு வந்து சேர்ப்பது யார்? 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட நீர் வளத்துக்கு பஞ்சமே இல்லாத நாட்டிலே இப்போது தண்ணீருக்காக வேண்டி கிழக்கிலிருந்து மத்திய மாகாணத்துக்கு தண்ணீர் வரும் வரையிலும் காத்திருக்கிறார்கள். தெற்கிலிருந்து தண்ணீர் வரும் வரையிலும் மத்திய மாகாணத்திலே பாதுகாத்திருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வடக்கிலிருந்து தண்ணீர் வரும் வரை மத்திய மாகாணம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. அவ்வளவுக்கும் அந்த நாட்டுக்குமான முழு நீரையும் விநியோகிக்கின்ற நீரூற்றுக்கள் எல்லாம் மத்திய மாகாணத்திலே இருக்கிறது. எப்படி பெரிய சோதனை என்று பாருங்கள். அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹவுஃப். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், உங்களுக்கு நிம்மதியாக இருப்பதற்கான பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தந்து உங்களுடைய பசிக்கு உணவளித்த ரப்புக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். கடந்த 6 நாட்களாக ஒரு கண் மூடி நிம்மதியாக தூங்குவதற்கான சூழல் இருந்திருக்கிறதா? குடும்பங்களை விட்டு நாங்களே இங்கு பிரிந்து வாழ்ந்தாலும் கூட என்ன நடக்கும் என்கின்ற ஒரு அச்சம் உள்ளுக்குள்ளால் எனக்கும் உங்களுக்கும் உள்ளால் இல்லாமலா இருந்தது? ஆனால் ரப்பு பாதுகாப்பான சூழலை தந்திருக்கின்ற போது நாங்கள் அதனை கண்டுகொள்ளவில்லை. அதனை மீட்டு பார்க்குமாறு அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே கேட்கிறார். அடுத்த கட்டம் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிறார். யார் நானும் நீங்களும்? மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி. எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக தூங்கி எழும்பி வந்திருக்கிறோம். முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி. சொல்லிக் கொள்கின்ற அளவுக்கு எத்தகைய உடல் குறைபாடுகளும் நோய்களும் இல்லை. ஆரோக்கியமாக பள்ளிவாசலுக்குள் அமர்ந்திருக்கிறோம். இந்தஹு கூத் யௌமி. வயிறு நிறைய காலைக்கும் சாப்பிட்டு இருக்கிறோம், அல்லது பகல் சாப்பாடு தயாராக இருக்கிறது. ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா. அவர் யார் தெரியுமா? முழு உலகுமே தன்னுடைய கைகளில் உள்ளால் இருப்பதற்கு சமனானவர் என்று அல்லாஹு தஆலாவினுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். முழு உலக எங்களுடைய நாட்டினுடைய ஒரு பகுதி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது இவ்வளவு நிஅமத்துக்களையும் அல்லாஹு தஆலா எங்களுடைய கைகளுக்குள்ளால் வைத்து தந்திருக்கின்ற போது அவற்றை கண்டுகொள்ளாமல் நானும் நீங்களும் இருப்போமாக இருந்தால் என்னையும் உங்களையும் விட நன்றி கெட்ட மனிதன் வேறு யார் இருக்க முடியும்? எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உம்மத்தினுடைய ஒரு பகுதி கஷ்டப்படுகின்ற போது நீங்கள் துணை நில்லுங்கள். நாங்கள் இப்போது தாகத்துக்காக தண்ணீர் குடிக்க தெரிவுக்காக வேண்டி பல்வேறுபட்ட நீர் போத்தல்கள் காணப்படுகிறது. அக்வா கல்ஃப் வலது பக்கத்திலே, ரௌதத்தைன் இடது பக்கத்திலே, அல் ஐன் வாட்டர் மூணாவது ஆப்ஷன். அடிப்படை தேவைக்கு கூட தண்ணீர் இல்லாமல், தெரிவே இல்லாமல் பாதையில இருக்கின்ற தேங்கியிருக்கின்ற தண்ணீரை சேகரித்து குடிக்கின்ற சூழல் இருக்கிறது.
ஒரு பெரும்பான்மை சமூக சகோதரர் ஒரு முஸ்லிம் பிரதேசத்திலே போய் தண்ணீர் பகிர்ந்து விட்டு அந்த வீட்டிலே இருக்கின்ற ஒரு குழந்தை அந்த தண்ணீரை குடித்த காட்சியை தன்னுடைய வார்த்தைகளிலிருந்து வர்ணித்தார். அந்த வீட்டுக்கு கொண்டு போய் ஒரு போத்தல் தண்ணீரை குடித்ததும் அந்த குழந்தை ஒரே மூச்சில் அந்த முழு தண்ணீரையும் குடித்து முடித்ததாக மிக மன வருத்தத்தோடு அவர் அந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிறார். இப்படி தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நாங்கள் எப்படி அவற்றை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியும்? எனவே அன்புக்குரிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே ஜஸா அன் விஃபாகா என்கின்ற ஒரு கோட்பாடு பற்றி பேசுகிறார். உங்களுடைய செயலுக்கொத்த கூலியை அல்லாஹு தாலா தருவதற்கு காத்திருக்கிறார். அதே போன்று அல்லாஹு தாலா மர்மையிலே சில காட்சிகளை பற்றி பேசுகின்றான். அங்கு நிழல் இருக்காது என்று அல்லாஹு தாலா பேசியிருக்கிறான். பாவத்துக்கு ஏற்ப நாங்கள் வேர்வையால் மூழ்கடிக்கப்படுவோம் என்று அல்லாஹு தாலா பேசியிருக்கிறான். அங்கு தண்ணீர் தாகம் ஏற்படும் என்று அல்லாஹு தாலா பேசியிருக்கிறான். யார் யாரெல்லாம் இன்று தண்ணீர் இல்லாத மனிதனுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறானோ, அல்லாஹு தாலா நாங்கள் தண்ணீர் இல்லாமல் அல்லாலப்படுகின்ற போது தண்ணீர் தருவதற்கு தயாராக இருக்கிறான். இருப்பிடம் இல்லாமல் வீடு வசதி இல்லாமல் இருப்பவனுக்கு தன்னுடைய தற்காலிக ஒதுக்குமிடத்தை தயார் செய்து கொள்வதற்காக வேண்டி யார் முன்வருகிறாரோ அவனுக்கு அல்லாஹு தாலா அரிசின் நிழலுக்கு கீழால் நிழல் தருவதற்கு தயாராக இருக்கிறான். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தன்னுடைய ஔரத்தை மறைத்துக் கொள்வதற்கு போதுமான ஆடை இல்லாமல் கஷ்டப்படுகின்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிறார்களுக்கும் அதற்குரிய தேவைகளை தருவதற்கு அல்லாஹு தயாராக முன்வருகின்ற போது மறுமையில் குறைகள் பகிரங்கப்படுத்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா எங்களுடைய குறைகளை மறைப்பதற்கு தயாராக இருக்கிறான். எனவே இன்று நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம், நாங்கள் செழிப்போடு இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம். அதற்கு நாங்கள் நன்றி கடன் செலுத்த வேண்டுமாக இருந்தால் உடனடியாக நாங்கள் எங்களுடைய கைகளில் இருந்து இருப்பதனை கொடுத்து நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யார் ஒரு பேரீத்தம்பல அளவு அல்லாஹு தஆலாவினுடைய மார்க்கத்துக்காக வேண்டி அவருடைய ஹலாலான உழைப்பில் இருந்து கொடுக்கிறாரோ அல்லாஹு தஆலா அதனை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். ஒருவர் எப்படி பார்த்து பார்த்து ஒரு குதிரை குட்டியை வளர்த்தெடுப்பாரோ அதே போன்று அல்லாஹு தஆலா அந்த சதக்காவை வளர்த்தெடுத்து நாளை மறுமை நாளிலே மலை போன்று அவற்றை மீதான ஹசனாத்திலே வைப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கொடுப்பது காதீனாரா என்பதல்ல, கொடுப்பது ஒரு தீனாரா என்பதல்ல, கொடுப்பது 100 தீனார்களா என்பது அல்ல. உணர்வோடு என்னுடைய உம்மத்தினுடைய வலியை உணர்ந்து அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்கின்ற உண்மையான எதிர்பார்ப்போடு அந்த சமூகத்தின் மீதான உண்மையான அன்பின் வெளிப்பாடாக அது வெளிப்படுகின்ற போது அல்லாஹு தஆலா அதற்கான விளைவை மிக பெரிதாக கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறான். இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்திலே ஓட்டமாவடி பிரதேசத்திலே தந்தையை இழந்த 4 சிறுமிகளுடைய ஒரு கனவு, தன்னுடைய சொந்த சேமிப்பில் இருந்து சேமித்து உம்ரா செல்ல வேண்டும் என்று. அந்த 4 குழந்தைகளும் தான் சேமித்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து இந்த வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட தங்களை போன்ற குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்து செல்கிறார்கள் என்றால் அந்த குழந்தைகளை விட மோசமான மனநிலை உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. இன்னும் ஒரு தாய் தன்னுடைய வீட்டிலே இருந்த தன்னுடைய குழந்தைக்கு பாவிக்கின்ற பம்பசிலுடைய 4-5 எடுத்து ஒரு பேக்கிலே போட்டு சீல் பண்ணி தன்னுடைய கையில் இருந்ததை அனுப்பி வைத்திருக்கிறார். சில வேளை நாங்கள் கொடுக்கின்ற 100 தீனாரை விட அந்த 5 பம்பஸ் அல்லாஹு தஆலாவுடைய பார்வையிலே பெரிதானதாக இருக்க முடியும். எனவே எங்களுடைய உணர்வுகளை அல்லாஹு தஆலா பார்க்கிறான் என்பதனை ஞாபகமூட்டிக் கொள்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கிறோமா என்பதனை அல்லாஹு தஆலா பரிசோதித்துக் கொண்டிருக்கிறான். நன்றியுடையவர்களாக இருந்தால், இதனை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால், எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை நாங்கள் மீற்றி பார்த்தால், எங்களால் எங்களை சூழ உள்ள மனிதர்களுக்கு தொந்தரவில்லாமல் அதற்கான வாழ்வு முறைமையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்கின்ற மீளாய்வை நாங்கள் செய்து பார்த்தால், எங்களுக்கு தந்திருக்கின்ற நிஅமத்துக்களுக்கு அல்லாஹு தஆலாவுக்கு நன்றியுடைய மனிதர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால்
இந்த சோதனையும் நாங்கள் சுவர்க்கம் செல்வதற்கான படியாக அமையும் என்பதிலே எத்தகைய சந்தேகமும் இல்லை. எனவே இந்த சோதனையை நாங்கள் எங்களுக்கான சுவர்க்கத்தை நோக்கிய பயணத்தினுடைய ஒரு மைல்கல்களாக மாற்றி அமைப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அத்தகைய முயற்சிகளை அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் இந்த நெருக்கடியின் காரணமாக உயிர்களை உடைமைகளை இழந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. அவர்களை நீ ஷஹீதுகளாக கபூல் செய்து கொள்வாயாக. அவர்களுக்கான சிறந்த பதிலீடுகளை யா ரப்பே நீ அவர்களுக்கு வழங்கி மன அமைதியையும் நிம்மதியையும் வழங்குவாயாக. அவர்களுக்கு இதனை தாண்டி வருவதற்கான மன வலிமையையும் தைரியத்தையும் வழங்குவாயாக. அவர்களுக்கு சிறந்த பொறுமையை வழங்குவாயாக. யா அல்லாஹ், அவர்களை உணர்ந்து அவருடைய கஷ்டங்களை புரிந்து அவர்களுக்கு துணை நிற்கின்ற பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ்.